உலகிலேயே மிக பிரம்மாண்டமான கால பைரவர் கோயில். கோயிலில் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலைகள் விற்கிறாங்க. நமக்கு தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம். ஒரு அதிசயம் என்னென்னா, கோயில் கருவறைக்குள்ளேயே போய் சாமி கும்பிடலாம். அப்படிப்பட்ட இடம் தாங்க கால பைரவர் கோயில், நம்ம ஈரோடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் எவ்ரிவேர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால பைரவர் கோயிலில் இருக்குங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு டு காங்கேயம் செல்லும் வழியில் அவ்வல் பூந்துறை என்னும் இடத்துல ரெட்டை சுற்றிப்பாளையம் என்னும் ஊரில் இந்த கோயில் அமைந்துள்ளதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈரோட்டிலேருந்து அவ்வல் பூந்துறை வழியாக வந்துட்டு இருக்கோம். இப்போ கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டோம். கோயிலுக்கு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. பைக்கில் தான் வரோம். நாங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். நாங்கள் பக்கமாக கோயிலுக்கு வந்துட்டோம். இதான் ரெட்டை சுற்றிப்பாளையம். இந்த கோயில் இங்கேருந்துங்க ஒரு 500 மீட்டர் தான், வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் கோவிலை. அப்படியே வாங்க நடந்து கோயிலுக்கு போகலாம். இதாங்க உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான உயரமான கால பைரவர் கோயில் ஆகுங்க. பார்த்தீங்கன்னா சைடில் கோயில் தெரியும். கார் பார்க்கிங் வசதி, 2 வீலர் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்குதுங்க, இட வசதி இருக்குது. இந்த கோயிலில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, நீர் பூசணிக்கால விளக்கு ஏற்றுறாங்க. இது என்னென்னு கேட்டோம், அங்கே பக்கத்தில் கோயிலில் இருக்கிறீங்களா, கடன் பிரச்சனை, இது மாதிரி தீராத பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, இது எல்லாமே சால்வ் ஆகுங்கிறது இந்த கோயிலோட ஒரு ஐதீகமாக இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய கால பைரவர் கோயில்னால் நம்ம ஈரோட்டில் உள்ள ரெட்டை சுற்றிப்பாளையத்தில் உள்ள கால பைரவர் கோயில் தாங்க. 64 பைரவர்களில் இவர் கால பைரவருங்க. நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறப்பவே பார்த்தீங்கன்னா சைடில் கோயிலுக்கு உள்ளே போகும்போது சைடில் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சரி, நம்ம சாமி கும்பிட்டுட்டு இது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் டேரெக்டாக உள்ளே போயிட்டோம். போனதே லைனில் நின்று பார்க்குற மாதிரி இருந்தது. நாங்களும் லைனில் போய் நின்றதே சாமி டேரெக்டாக பக்கத்துலேயே போய் தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்தது. எங்களுக்கு ஒரு அதிசயமான விஷயம், எந்த கருவறைக்குள்ளேயும் போக முடியாது. ஆனால் இந்த கால பைரவர் கோயிலில் பார்த்தீங்கன்னா கருவறைக்குள்ளேயே போய் சாமி கும்பிட்டு வர மாதிரி இருந்தது. எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. நண்பர்களை நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்படியே ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. நாங்கள் ஏதாவது குறை நிறைய இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் திருப்பிக்கிறோம். சிறு வயதிலேருந்து மிக பிரம்மாண்டமான ஒரு கால பைரவர் கோயில் கட்டணும்னு எண்ணிக்கிட்டு இருந்தாங்க விஜய் சாமிகள். அவர் கட்டின கோயில் தாங்க இந்த கால பைரவர் கோயில். சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு நபராக உள்ளே அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு நபராக போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம எலுமிச்சம்பழ கனி கொண்டு இருந்தால் ஒரு எலுமிச்சம்பழ கனியை கொண்டு வச்சுட்டு இன்னொரு எலுமிச்சங்கனி எடுத்துகிட்டு வரலாம். நம்மகிட்ட பைக்கு, சாவி, இது மாதிரி எதாக இருந்தாலும் வச்சு சாமி கும்பிட்டு வரலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாகவே இருக்குது. நாங்கள் அப்படியே கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே எங்கள் மெயின் என்ட்ரன்ஸுக்கு பார்த்தா கருங்காலி மாலை இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் என்னன்ட்டு பார்த்தோம். விருப்பம் இல்லைங்க, கருங்காலி மாலை எது வேணாலும் நம்மளுக்கு வாங்கிக்கிட்டு போகலாம். அது இல்லாமல் இந்த கோயிலுக்கு நன்கொடை தரனாலும் இங்கே நன்கொடை தரலாம். கோயில் பார்த்தீங்கன்னா எளிய முறையில் மிக பிரம்மாண்டமான அளவில் கோயில் வடிவமைச்சிருக்காங்க விஜய் சுவாமிகள்.
பார்த்தீங்கன்னா வெளியில் 2 வீலர் கார் பார்க்கிங் வசதி வந்து சிறப்பாகவே இருக்குது. இந்த வீடியோவில் எண்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கோயிலோட வாட்ஸ்அப் குரூப்பு QR கோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் புகைப்படமாக. அது வேணுங்கிறீங்க அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கலாம்.